expectations on your child, it really reduces the joy. As have 10 movies. First we will see the movie, then we will do activity related to that movie. This grows and develops our life skills. Recently we saw a movie, Amina and Astrid. The value we learned is judiciousness, the attitude we learned is responsibility and caution. The life skill we learned is empathy and problem solving. In our life we have to understand what is need and what is want. We the children can better understand by demonstrating an activity, cooking without fire. By this cooking without fire activity, we are able to know amount spent for it. Through this movie, we came to know difference of needs and wants. We have to value the money by getting needed things and wanted things. And also we can cook by ourselves safely. Enjoy themselves. We have made them in class. It was conducted. Children brought various things, and they themselves have prepared so many varieties of dishes. Every teacher would have posted in the group those photos. The child will also analyze how much money they need to prepare that. It might be salad or some juice or something they did. இது வேல்யூபிளாக இருக்குங்க மேம். ஸ்கூல் சினிமான்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க மேம். அதாவது வந்து குழந்தைங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ எடுக்கிற சினிமா கூட நல்லா இருக்குது. குழந்தைங்கள வந்து எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து கொண்டு வரக்கூடாது. அவங்களாவே ஜாய்ஃபுல்லாக வந்து பண்ணால் தான் அதில் வந்து நல்லா கொண்டு வர முடியும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. வெரி குட் மேம், நல்லா இருக்குது. ஸ்கூல் சினிமான்றது பிள்ளைங்களுக்கு ஒரு அதாவது ஒன்லி வந்து ட்ரேடிங் மட்டுமே இருந்தால் கிடைக்காது. அதாவது ஒன்லி நம்ம வந்து மோஸ்ட்லி இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூவி லைனில் போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற வே ஆஃப் திங்கிங்கும் நல்லா இருக்குங்க மேம். Thank you. In those days, we all studied in moral values in books. Moral some stories. எல்லாமே வந்து ஸ்கூல்ல வந்து கற்க முடியாது. சிலது வந்து மாரல்ஸும் நம்ம கற்றுக் கொடுக்கணும், ஒழுக்கமும் கற்றுக் கொடுக்கணும், நம்ம வந்து எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது மாரல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சினிமா மூலமாக கொடுக்கறது நல்லா இருக்கும். தேங்க்யூ மேம். பார்த்துட்டு வந்த பின்னாடி வீட்டில் ஆக்சுவலாக முன்னெல்லாம் 2 பேர் சண்டை போடுவாங்க. ஆக்சுவலாக இப்போ என்னெல்லாம் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா, அந்த மூவியில் பார்த்துருக்கேன், மம்மிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமா, நிறைய விஷயம் நான் பார்க்குறேன் அப்படின்னு. இப்போ மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் சண்டை போடுறது இல்லை 2 பேரும். ஷீ இஸ் டேக் கேரிங் வெரி மச். ஸோ தேங்க்யூ. குழந்தைங்க வந்து அதுதான் வீட்டுக்கு கன்வே பண்ணுறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க, இன்ஃபார்ம் பண்ணுறாங்க குழந்தைங்க வந்து. அதே மாதிரி அவங்க ஒரு சிப்ளிங்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மூவி பார்த்தோம், இது நல்லா இருந்துச்சு, நீ என்ன பார்த்தன்னு நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து வீட்டில் சொல்கிறாங்க, குக்கிங் ஆகட்டும் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. வீட்டில் ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. வந்து அந்த ஹேபிட் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த கல்ச்சர் வந்து ஸோ தேங்க்யூ, நல்லா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் சினிமா பார்க்குறதுல வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா வீடியோவாக பார்க்கும்போது ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகுது. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியுது. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி கற்றுக்குறாங்க, ஹெல்ப்பிங் பற்றி தெரியுது. முன்னெல்லாம் வந்து வீட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க, இப்போல்லாம் நைட் அம்மா நான் ஹெல்ப் பண்ணட்டுமா, நீ எல்லாம் பேக் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹெல்ப்பிங் நல்லாவே தெரியுது. பெனிஃபிட்ஸ் மச். தேங்க்யூ. ஸ்கூலுக்கு ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க சொல்லிட்டு வாலண்டியராக கேட்குறாங்க. ஏண்டான்னா ஸ்கூல் சினிமாவில் மேம் சொல்லியிருக்காங்க, மம்மி வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒன்று சின்னதாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாலண்டியர் அவங்களே கேட்குறது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது, நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். வந்தால் வந்துட்டு நல்லா இருந்தது, பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். பட் வாட் இஸ் செட் இன்சைட்ன்றது என்கிட்ட இவன் வந்து அவ்வளோவா சொன்னது. தேர்ட் ஸ்டாண்டர்ட். அதனால மேபி இன்னும் ஹையர் கிளாஸஸ்லாம் தெரியுமோ என்னவோ தெரியல. பட் இந்த ஸ்டேஜுக்கு அவன் வந்து இன்னும் ஹி இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். But he did not convey to me that he saw something in the screen. Sure. So maybe I'm expecting more from him in the next classes. Sure, ma'am. We'll make it. Might be the value you would have not able to explain to you. Might be. They would have inbuilt learn, but he is not able to explain. Surely, ma'am, we'll tell the teachers to even make the children to go and share with the parents. Sure, ma'am. நான் ஸ்கூல் சினிமா பார்த்ததுக்கு அப்புறமா எங்கள் பாப்பா வந்து அந்த மணியோட வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், மணி எவ்வளோ முக்கியம், அந்த மணியை வந்து நம்ம எவ்வளோ இதாக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு மெசேஜ் எனக்கு சொன்னாங்க, நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்றது முக்கியம் கிடையாது, நம்ம கூட ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியம் அப்படின்னு நிறைய மெசேஜ் ஒவ்வொரு இது சினிமா பார்க்கும்போதும் அந்த மெசேஜ் வந்து எங்ககிட்ட கன்வே பண்ணுவாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்களும் அதை ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கான்செப்ட் என்ன டெய்லி வீட்டில் வந்து ஷேர் பண்ணுவோம் மேம். ஒன் டே ஷி வாஸ் வெரி எமோஷ்னல். என்னென்னா வந்து சொன்னால் அந்த ஸ்கூல் சினிமாஸ் பார்த்துட்டு அம்மா வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னான். ஐ வாஸ் வெரி டச்ட். She also gave me a personal written note. Sorry, Amma, for everything.
I'm grateful to have you. You are the world's best mom. அப்படியெல்லாம் எழுதி கொடுத்தா. So it is conveying something to her. I can feel the change. So it's a good initiative. Thank you so much, ma'am. For daddy, who's the best friend? Oh, very good. Slowly. All these girls, no, only daddy is best. How was the performance? showcase the combination of money. We use currency in our day-to-day life. If you want to buy anything, means we need to pay money. We have notes and coins of Indian currency. 10 rupees equal to 110 rupees. 10 rupees make 100 rupees. Can you choose any one thing? Can you choose any one thing? This is 100 rupees. 100 rupees or 250 rupees or 10 rupees. This is Happy New Year. Happy
பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஆக்டிவிட்டீஸ், டீச்சர்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. லேர்னிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தைரியமாக எல்லாருமே வந்து பயப்படாமல் இந்த விஜய் வித்யாஸ்ரமில் கண்டிப்பாக எல்லாத்தையும் சேர்க்கலாம். ரொம்ப நல்லா படிக்கிறான். அகாடமிக்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுனால நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜசேகரன். என்னுடைய பொண்ணு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருக்கா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த இ-பிளாக் வந்து பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய முறை சொல்லியிருக்காங்க இ-பிளாக் போகிறேன்ட்டு. ஆனால் இது வரைக்கும் நான் வந்து பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் அமையல. இப்போ தான் முதல்ல வந்து பார்த்துருக்கேன். இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பசங்க வந்து அந்த ஃபோனிக்ஸ் அழகாக அந்த கம்ப்யூட்டரோட உதவியோட சவுண்ட்ஸோட அதில் அட்ரஸ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதே வச்சு நெக்ஸ்ட்டு சிஸ்டத்தில் பார்க்கும்பொழுது அதை வேர்டாக மேக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பசில் மாதிரி வந்து அந்த பசிலிருந்து ஒரு வேர்டு க்ரியேட் பண்ணுறாங்க. இன்னொரு சிஸ்டத்துக்கு போய் பார்க்கும்போது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய அழகாக கவுண்ட் பண்ணி அதை எடுத்து சொல்கிறாங்க. அது சரியாக அவரான்றது அந்த இ-பிளாக்ல இருக்கிற கம்ப்யூட்டரே சொல்லியிருந்து. அதனால் ஈஸியாக பசங்க வேறு ஒருத்தரோட அசிஸ்டன்ஸ் இல்லாமல் தானே அழகாக கற்றுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு வரும்பொழுது வந்து அந்த அனிமல்ஸு அதை பற்றி சொன்னாங்க. அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு அதெல்லாம் சொல்லி பார்த்தோம். எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பசங்க ரொம்ப ஜாலியாக ஈஸியாக எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க. அதனால் ரொம்ப எனக்கே ரொம்ப சின்ன குழந்தையாக மாறிட்ட மாதிரி இருந்தது அந்த ஆக்டிவிட்டிஸ் செய்யும்போது. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. எஜுகேஷன் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ரொம்ப எஜுகேட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கா. இப்போ ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கிறதுனால தான் என் ஃப்ரெண்டோட சஜஷன் மூலிமா இங்கே சேர்த்துறோம். இங்கே வந்து நல்லா இருக்குது குவாலிட்டி எஜுகேஷனுக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்கூல் தான் விஜய் வித்யாஸ்ரமி. விஜய் வித்யாஸ்ரமி குழந்தைங்க சேர்த்துருக்கோம். 2 வருஷமாக இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. எஜுகேஷன் கல்வி தரத்தை கொடுக்கணும். அதாவது எப்போயுமே அவங்களோட கையிலிருந்து படிப்பு திறனுக்கெல்லாம் வந்து மேம்படுத்தணும். ஃபஸ்ட்டு எல்கேஜி யூகேஜிலாம் நாங்கள் சேர்த்தேன். ஃபஸ்ட் டைம் தான் சேர்த்தேன். இப்போ அவனுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த ஸ்கூலில் நிறைய ஸ்டடீஸ்க்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கரண்ட் டிஜிட்டல் ஜென்ரேஷனில் இன்ட்ராக்டிவ் லேர்னிங் மெத்தட்ஸில் அவங்க ஆப்ஸ் மூலமாக எல்லாமே சொல்லித்தராங்க. கிராமராக இருக்கட்டும், ஃபோனிக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், அதுக்கு டெடிக்கேட்டட் மேத் லேப், சயின்ஸ் லேப், ஃபோனிக்ஸ் லேப் அந்த மாதிரி எல்லாமே வச்சு இன்ட்ராக்டிவ் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் மெத்தடில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு விதமான லேர்னர்ஸாக இருப்பாங்க. அதை அவங்க இது திறமையை புரிஞ்சுட்டு எந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றத ஃபாலோ பண்ணி அவங்க சொல்லிக் கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக படிக்கிறாங்க. ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது. She is teaching very well and we enjoyed very well. சீனியர் கேஜி படிக்கிறான். இந்த ஸ்கூல் வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு சிறப்பான ஸ்கூல் அப்படின்றதுனால தான் இங்கே சேர்த்துருக்கோம். இது வந்து மற்ற எல்லா ஸ்கூலை விட இங்கே எல்லா ஆக்டிவிட்டீஸும் மற்ற எல்லாமே நல்லா சொல்லித்தராங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஆங்கிலோ டீச்சர்ஸ் என்னென்னா பிரைமரி ஸ்டேஜில் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி இருக்குது. இது நல்ல ஒரு டீசன்சி, டிசிப்ளின், டீச்சர்ஸுங்களாம் நல்லா நல்ல மாதிரி நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னோட சன் ஹத்விக் அவங்க இங்கே யூகேஜி படிக்கிறாங்க. வித்யாஸ்ரம் ஸ்கூலில் வந்து நானும் அக்கா என் தம்பி நாங்கள் எல்லாருமே இந்த ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான். இங்கே படித்து தான் வந்து நாங்கள் எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில். நான் டாக்டராக இருக்கேன், அக்கா இன்ஜினியர், தம்பி வந்து லாயர், ஜட்ஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஸ்கூல்லேருந்து போனதுனால தான் நமக்கு இவ்வளோ செஞ்சாக இருக்கும். எங்கள் ஸ்கூல் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. டீச்சர்ஸு, மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து அந்தளவுக்கு கேர் எடுத்து பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ரீகாந்த், ஒய்ஃப் டாக்டர் கிருஷ்ணபிரியா. ஸோ என்னோடய பையனும் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரமில் வந்து படிக்கிறாங்க. பையன் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா யூகேஜி படிக்கிறாங்க. நான் இந்த ஸ்கூலில் முக்கியமாக சேர்றதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து விஜய் வித்யாலயா தான் படித்தேன். ஸோ நான் படித்த ஸ்கூலில் படித்து தான் நான் டாக்டரானேன். சேம் அதே மாதிரி என்னோடய குழந்தைங்களும் வந்து நான் படித்த ஸ்கூல்லேயே படித்து வருங்காலத்தில் வந்து பெரிய ஆளாக இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஸ்கூலில் சேர்த்துனேன்.